Hello future, இந்த வீடியோல நாம improper fractions பத்தி பார்ப்போம். எந்த ஒரு விஷயத்தை நீங்க பிரிச்சாலும் அந்த பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு பங்குக்கும் ஒரு பேர் இருக்கும் மேத்தமெட்டிக்கலா. இதுல நாம 1/3, 2/3, 3/3 அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். 3/3னா பிரிக்கப்பட்ட பங்குல மூணாவது பங்குன்னு குறிக்குது. இது மேத்தமெட்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா 3 பங்கும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ ஒரு முழு நம்பர், அதுதான் 1. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எப்படி நம்ம 3/3 1ன்னு சொன்னோமோ அதே மாதிரி 6/3 2ன்னு சொல்லலாம். ஏன்னா 6/3க்குள்ள 2 3/3 இருக்கிற மாதிரி கணக்கு. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்லையும் ஒரு சிமிலரான விஷயம் இருக்கு. அது என்னன்னு கவனிச்சிங்களா? அதுதான் ஹோல் நம்பர். நமக்கு வந்த கோஷன், அதாவது ஆன்சர் ஒரு முழு நம்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி முழு நம்பரா நமக்கு ஆன்சர் கிடைச்சா இது ஒரு நார்மலான ஃப்ராக்ஷன். ஏன்னா நம்ம பிரிச்சது ஈஸியா பிரியக்கூடிய நம்பர். இதே நம்ம பிரிக்க முடியாத நம்பரை பிரிச்சோம்னா நமக்கு வர ஆன்சர் ஒரு முழு நம்பரா வராது. அதை தான் நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்றோம். 4/3 இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எப்படின்னா 4 நம்ம 3 பங்கா ஈக்குவலா பிரிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இதுல டிவைடண்ட் டிவைசரை விட பெருசா இருக்கு. அதனால இதோட ஆன்சர், அதாவது கோஷன், ஒரு முழு நம்பரா வராது. இதுக்கு முன்னாடி நம்ம 3/3 அப்புறம் 6/3 பத்தி பார்த்தோம். அதுல எப்படி மேத்தமெட்டிக்கலா ரீப்ரசன்ட் பண்ணுமோ அதே மாதிரி இதுல 4/3 நம்ம இப்படி ரீப்ரசன்ட் பண்ணலாம். அதாவது 3/3 plus 1/3. ஆக்சுவலாக 4/3 டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.333 அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் இது நம்ம ஃப்ராக்ஷனில் போடும்போது 1 into 1/3 போடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 3/3 வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு. அப்போ 3/3 இருக்க வேண்டிய இடத்துலலாம் நம்ம 1ன்னு போடலாம்ல. அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இதுதான் நம்ம மிக்ஸ்டு நம்பர்னு சொல்கிறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சாப்பிட்டுட்டே பேசலாம். இப்போ உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்காக பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கீங்க வச்சுப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 10 பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 3 துண்டு பீஸா கேட்குறாங்க. அப்படின்னா நமக்கு 30 துண்டு பீஸா தேவைப்படும். ஒரு முழு பீஸால நமக்கு 8 துண்டு இருக்கும். அப்போ எத்தனை முழு பீஸா வாங்கினா நம்ம ஷேர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்? பீஸா ஷாப் கால் பண்ணி 30/8 பீஸா கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? அவங்களுக்கு புரியாது, நமக்கும் புரியாது. ஸோ இதை எப்படி நம்ம ப்ராப்பராக கேட்கறது, எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு முழு பீஸால 8 துண்டு இருக்கும்னு நமக்கு தெரியும். இதை நம்ம 8/8ன்னு சொல்லலாம். இதே 2 பீஸா இருந்துச்சுன்னா நம்ம 16/8ன்னு சொல்லலாம். இதே 3 பீஸானா 24/8ன்னு சொல்லலாம். இப்போ இன்னும் நமக்கு எத்தனை பீஸா ஆட் பண்ணா 30/8 வரும். இன்னும் நமக்கு 6 துண்டு பீஸா இருந்தா போதும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ண முடியும். இப்போ நம்ம பீஸா ஷாப் கால் பண்ணி 3 முழு பீஸாவும் 6 துண்டு எக்ஸ்ட்ரா பீஸாவும் வேணும்னு கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன, மிக்ஸ்டு நம்பர்னா என்னன்னு பார்த்தோம். இதே மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்ஸ் வீடியோஸை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.